ஒரு விண்டேஜ் லவ் பண்ற எல்லாத்தோட கேரேஜ்லயுமே எந்த பைக்குமே இதையும் அதையும் பீட் பண்ண முடியல. வெல்கம் டு மோட்டோ இன்ஃபோ தமிழ் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்னா, ஒரு பீஸ்ட்னு சொல்லலாம், இல்லை ஒரு பாக்கெட் ராக்கெட்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா ஒரு காலத்தில் 135cc எல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. எந்த வண்டியாலையுமே யமகாவை பிடிக்க முடியலன்னா அதுக்கு காரணம் ஒரே ஒரு வண்டி, அது இந்த வண்டி தான். அதுதான் நம்ம RXZ. நம்ம யமகா ஒரு டைம்ல எல்லா பைக்ஸோட அவங்க பைக்கை லீடிங்ல வச்சதுக்கு மெயின் காரணமே இந்த வெஹிக்கிளே நம்ம RX100 தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு டைம்ல எந்த பைக்குமே இதையும் அதையும் பீட் பண்ண முடியல. எல்லாருமே அந்த சிசிக்கு உள்ள தான் இது பண்ண முடியுது, அதிகமாக தான் பண்ண முடியாது. புரியுதுன்னா, இப்போ இது 100cc 100cc உள்ள இருக்க வண்டினா இதுதான் பவர்ஃபுல். அதெல்லாம் 102 103cc அந்த வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த வெஹிக்கிளில் என்ன பெனிஃபிட்னா, அதாவது இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் சைடு நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க் பார்த்தீங்கன்னா 19 BH, அதான் டார்க் 19 ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த வெஹிக்கிள். அப்புறம் இந்த வெஹிக்கிளோட இது ஒரு நேக்கட் அண்ட் ஃபேர்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நேக்கடு ஃபுல் அண்ட் ஃபுல் நேக்கடு, பட் வெஹிக்கிளில் லைட்டாக ஃபேர்டு கலந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. நம்மக்கிட்ட இருக்க இந்த வண்டியில் என்ன ஸ்பெஷல்னா, இந்த வண்டியை ஃபுல்லி போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது போர்ட்ரேட் பண்ணனால இந்த வெஹிக்கிள் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆகுதுன்ற சொல்கிறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 10,000 RPM தான் நார்மலாக கம்பெனி கிளைம் பண்ணி கொடுக்குறது. இவங்க போர்ட்ரேட் பண்ணனால இந்த வெஹிக்கிள் 14,000 மேலேயுமே புஷ் பண்ணுது. அண்ட் ஸ்பீடுமே 120 தான் நார்மல். பட் இந்த வெஹிக்கிள் 145க்கு மேலே புஷ் பண்ணுது இந்த வெஹிக்கிள். அதே மாதிரி அந்த போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க எக்ஸாஸ்ட்டுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நார்மல் எக்ஸாஸ்ட் போடும்போது நமக்கு அந்த பர்ஃபார்மன்ஸை க்ளீனாக கொடுக்காது. அந்த லீன் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக இவங்க எக்ஸாஸ்ட்டையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் எல்லாரும் லவ் பண்ணுறதுக்கு காரணமான எக்ஸாஸ்ட் சவுண்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வெஹிக்கிள் லான்ச் பண்ணும்போது கம்மி ரேட்டாக இருந்தாலுமே போக போக இதோட கிரேஸ் அதிகமாகிட்டே போகிறதுனால இப்போ இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் பீக்காக 1 lakh மேலே தான் எல்லாருமே வாங்குறாங்க. அந்த அளவுக்கு இதோட கிரேஸ் இன்னுமே கம்மியாகல, அதிகமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக இப்போ வண்டியில் இப்போ ஃப்ரண்ட்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதுக்கு போயிடலாம். இந்த வெஹிக்கிளில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டரும், ரைட் சைடில் RPM மீட்டர், அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக ஃபர்ஸ்ட் ஹை பீமுக்கு இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. சென்டரில் நியூட்ரல் இண்டிகேஷன் கொடுத்துட்டு கீழே நம்ம இண்டிகேட்டர் போடுறதுக்கு ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் லெஃப்ட் ரைட்டுன்றது தனித்தனியாக கொடுத்தாங்க. அந்த காலத்தில் லெஃப்ட் ரைட் எல்லாத்துக்குமே ஒரே மீடியர் லைட்டாக மாதிரி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் எல்லாமே ஹாலோஜனில் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த டைமில் எல்இடிலாம் கிடையாது, மோஸ்ட்டாக ஹாலோஜனில் தான் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு மாஸ்க் வரும். அது இப்போதைக்கு இந்த வெஹிக்கிளில் இல்லை. ஆனால் அந்த மாஸ்க் இருக்கும்போது இன்னுமே அதோட டிசைன் ஒரு க்ளீனாக ஃபினிஷ் ஆகும் இந்த வெஹிக்கிள். அதே மாதிரி அடுத்த சீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் கம்ஃபர்ட் படி பார்த்தா ஓரளவு கம்ஃபர்ட்டாக இருக்குது, ஆனால் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த டைமில் அந்த அளவுக்கு இல்லை. அதே மாதிரி இந்த சீட்டை எடுக்கிறதுல ஒரு க்ளீனாக ஒரு கார் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட ரைட் ரிவ்யூ நம்மளை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னா, ஸ்லோ ஸ்பீடில் போகும்போது வெஹிக்கிள் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் நம்ம ஸ்பீடு ஏற்ற அந்த வைப்ரேஷன் ஃபீலிங்கு, அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி வைப்ரேஷன் இருக்குன்னா அந்த ஏற்ற மாதிரி வண்டி பேய் மாதிரி போகுது. எப்படின்னா இந்த வெஹிக்கிளை நம்ம இழுக்க போர்ட் பண்ணியிருக்கிறதுனால பாப்பப் ஆகுது. நார்மல் வெஹிக்கிளாக அவ்வளோக்கு பாப் ஆகாது, வீலி நார்மலாக இது இருக்குது. அதே மாதிரி இந்த வெஹிக்கிளை எடுக்கிறவங்க லாங்குக்கு மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஏன்னா வைப்ரேஷன் அது இதுன்னு இருக்கிறதுனால அதை நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். அண்ட் இந்த வெஹிக்கிளில் நீங்கள் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னா, மைலேஜ் எதிர்பார்க்கக்கூடாது உண்மையாக சொல்ல போனால். ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் மைலேஜ் கொடுக்கும், ஒரு 15 அந்த ரேஞ்ச் தான் கொடுக்கும். இது ஒரு மாதிரி எல்லாருமே வெஹிக்கிளை ரொம்ப லவ் பண்ணி வாங்குறவங்க இதை வாங்குறாங்க. அதாவது ஒரு விண்டேஜ் லவ் பண்ணுற எல்லாத்தோட கேரேஜ்லேயுமே இந்த வெஹிக்கிள் இருக்கும். அப்படி இல்லைனாலுமே அவங்க இந்த வெஹிக்கிளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளை அவங்க கேரேஜில் ஆடப் பண்ணிக்குவாங்க. இப்போதைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட RX100க்கு தான் கிரேஸ் இருக்குது. பட் RXZ பற்றி அவங்களுக்கு இன்னும் முழுசாக தெரியல. தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக RX100ஓட RXZக்கு போயிடுவாங்க. நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் ஏதாவது ஒரு இந்த வெஹிக்கிளை பற்றி ஏதாவது ஒன்று மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா அதை மறக்காம கமெண்ட்ல நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து என்ன விண்டேஜ் பைக்கை நம்ம எடுக்கலான்றதை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி அந்த வெஹிக்கிளை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி போய் உங்களுக்காக எடுத்து நாங்கள் போடுறோம். அண்டு அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கூட அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். இந்த வெஹிக்கிள் வாங்குறவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் அண்ட் காஷன் என்னன்னா, இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சேஸுமே இன்ஜினுமே சேஸுமே ஒரே நம்பரில் பஞ்சின் பண்ணியிருக்காங்க.
அதாவது மார்க்கெட்டில் போனீங்கன்னா இது வந்து ஃபேக்காக பஞ்சின் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இது வந்து யாரும் ஏமாந்துடாதீங்க. இது வந்து ஒரிஜினலாக வெஹிக்கிளில் வந்து கம்பெனிலேயே நமக்கு கொடுக்குறது தான். யாருமே தனியாக பண்ணி பண்ணுற மாதிரி கிடையாது. இது வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக சொல்கிறேன்.